காய்ஸ், இன்னைக்கு இட்லி பொடி எப்படின்னு பார்ப்போம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றாமல் நம்ம மல்லியை வந்து நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது மல்லியை வதக்கியாச்சு, தட்டில் மாற்றிக்கியாச்சு. இப்போது தனித்தனியாக தான் நம்ம வதக்க போகிறோம். எள்ளு ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். எள்ளையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பொட்டுக்கடலை 50 கிராமு பொட்டுக்கடலை, இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுலேயுமே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணலை, அப்படியே தான் வதக்கி எடுக்கிறோம். பொட்டுக்கடலையும் வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது கருவேப்பிலை 5 கைப்பொடி போட்டிருக்கோம். இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி வதக்கணும். மிளகு ஜீரகம் வதக்கின உடனே அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இளந்தேங்காய் இல்லை, கொப்பரை தேங்காய் சொல்லுவோம் இல்லையா, அந்த தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடும். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இட்லி பொடி ஒரு வாரம் 2 வாரம் வச்சு சாப்பிட்றது. ஆனால் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு தேங்காவை வதக்கிக்கணும். சிறிய கட்டி பெருங்காயம், தூள் கிடையாது காயம், இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். 150 கிராம் வெள்ளை உளுந்து, இது எண்ணெய் ஊற்றி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு, இதையும் வதக்கிக்கலாம். 50 கிராம் வரமிளகாய், இதையும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து புளி மிளகாய் சொல்லுவாங்க. இதையும் ஆட் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஊறுகாய் புளி மிளகாய், இது வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போது எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஊறுகாய் மிளகா இது மாதிரி பொரித்து வச்சுக்கோங்க. இதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து வதத்தது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுட்டோம். அதே மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டு, அதை இதில் போட்டு அப்படியே வதத்துக்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ணிடலாம். தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிட்டு இது மாதிரி தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அடைங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 வாரம் 1.5 வாரமாவது வச்சு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். பாய் பாய்.